ஹாய் லிசனர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டாபிக் என்னென்னா ஆஃப்டர் த ரேஸ். இந்த ஷார்ட் ஸ்டோரி யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1914 இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எந்த கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா டப்ளினஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஜேம்ஸ் ஜாய்ஸ் எப்போ பார்ன் ஆனார்னா 2 பிப்ரவரி 1882 பார்ன் ஆனார். இவர் எப்போ டைட் ஆனார்னா 13 ஜனவரி 1941 டைட் ஆனார். ஜாய்ஸ் எங்கே பார்ன் ஆனார்னா டப்ளினில் பார்ன் ஆனார். அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், டீச்சர் அண்டு எ லிட்ரரி கிரிட்டிக்ஸ். ஜாய்ஸோட ஒரு பெஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா யுலைசஸ். அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1922 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் வர மெயின் தீம் மணி, ஸ்டேட்டஸ், கிளாஸ், பொலிட்டிக்ஸ். இதில் வர மெயின் கேரக்டர் எ ஜிம்மி டாயில், சார்லஸ் சிகோஜின், வில்லோனா, ரூத் ஃபேர்லி. இது இந்த ஸ்டோரியோட ஹெட்டிங் ஆஃப்டர் த ரேஸ். அப்படின்னா இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா நடக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு என்ஜாய்மெண்ட்டை இந்த ஸ்டோரியில் சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்டோரி அந்த டப்ளின் அந்த சிட்டியில் அந்த ஃப்ளஷியான ஒரு கார்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த கார் ரேஸில் வின் பண்ணிவிட்டு அந்த காருங்கெல்லாம் வர சொல்ல அந்த ரோடை சுற்றி 2 சைட்லேயும் க்ரௌட்ஸ் ஃபுல்லாக சியர் அப் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரேஸ் ஃபினிஷ் ஆனாலும் அந்த ஃப்ரெஞ்சு செகண்ட் பிளேஸும் தேர்ட் பிளேஸ் ஜெர்மனில் இருக்க அந்த பெல்ஜியன் டீம் தேர்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சேரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஜிம்மி டாயில்ன்றவர் ஒரு காரை ரைட் பண்ணிட்டு வராரு. அது அவர் கூட எ வெல்த்தி ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட் சார்லஸ் சிகோஜியன் இவர் கூட வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்கே மீட் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேரும் கேம்பிரிட்ஜில் படிக்க சொல்ல இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரை கூட ஒரு 2 கெனடியன் கசின்ஸ் ஜாயின்ட் ஆகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா ஆண்ட்ரியூ ரிவைர் அண்டு ஹங்கேரியன். இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. ஹங்கேரியனில் இருக்க பியானிஸ்ட் வில்லோனா. இவங்க எல்லாருமே எங்கே ட்ரைவ் பண்ணிட்டு வராங்கன்னா டப்ளினுக்கு வராங்க. இவங்க எல்லாருமே அந்த காரில் வர சொல்ல ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஜிம்மி அவன் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக ஃபீல் பண்ணுறான், ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் அந்த காரில் வர சொல்ல. எல்லாருமே ரொம்ப பாசத்தோடையோ ரொம்ப ரிலேட்டிவாக நடந்துக்கிறாங்க. இந்த சிகோஜியன் ஒரு மோட்டார் கம்பெனி பிஸ்னஸில் ரொம்ப துணிச்சலாக அவன்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தத்தையும் போட்டு அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அந்த பிஸ்னஸ் அவங்க அப்பா அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அவன் பின்னடைவு ஏற்பட்டாலும் அவன் அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணலை. அவன் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஜாலியாக அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஜிம்மி அந்த கார் அந்த காரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறான். அவன் வச்சிருக்க கார் ரொம்ப நறுமணம் வர மாதிரியும், அந்த கார் ரொம்ப கிளாமரஸாகவும், அந்த கம்பெனிலே ஒரு லக்ஸீரியஸ் காராகவும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சிகோஜியன் சிகோஜியன் ஜிம்மியும் வில்லோனாவையும் அவன் டப்ளினில் அவன் ட்ராப் பண்ணிட்டு வருவான். அவன் ஜிம்மி திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுவான் அவன் வீட்டுக்கு. அவன் வில்லோனா என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்கு போனதும் அவன் ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சிகோஜியன் இன்வைட் பண்ணியிருப்பான், டின்னருக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கார் ரேஸில் வின் பண்ணதை நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க.
அந்த டைமில் வந்து ஜிம்மி வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவான். அவனோட பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வியர் பண்ண வச்சு இவங்களோட பையன்தான் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அவன் வந்து ரொம்ப ரிச்சான ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணி அந்த டின்னருக்கு வந்து கூட்டிகிட்டு போவான். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து திருப்பி ரீயூனிட் ஆகி அவங்க வந்து ரொம்ப அந்த பார்ட்டியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து அந்த பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணுவார். அவரோட நேம் வந்து ரூத். அவர் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறாரு அங்கே இருக்கிற எல்லார் கூடயும். அவர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் அவர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து எதை பற்றி பேசுகிறாருன்னா மியூசிக், கார் அண்டு பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இந்த டப்ளினில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருக்க சொல்ல ஜிம்மியும் அங்கே இருக்கிற ஐரிஷ் அண்டு இங்கிலீஷ் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹேங்க்ரி ஆகுறாங்க அந்த ரோத் மேலே. இவர் வந்து இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவர் மேலே வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் அந்த சிகோஜியன் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லார்கிட்டையும் வந்து அவன் வந்து ரொம்ப சாந்தமாக நடந்துக்கிறான். அந்த டைமை வந்து அவங்க எல்லாரையும் வந்து கூல் பண்ணி அந்த பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து மீல் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு யங் மேன் வந்து அந்த இடத்த சுற்றி வந்துட்டே இருக்கான். அந்த டப்ளினை வந்து சுற்றி ரன் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த டைமில் வந்து சிகோஜியன் வந்து இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நோட் பண்ணுவாங்க. அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல அவன் வந்து ஒரு அமெரிக்கன் பீப்புள். அவனோட நேம் வந்து ஃபேர்லி. அவன் வந்து யாருன்னா அவன் வந்து ஒரு படகோட்டி. அவன் வந்து இன்வைட் பண்ணுவான், வாங்க பார்ட்டியை வந்து நம்ம ஹார்பரில் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். சரின்னு எல்லாரும் அங்கே போவாங்க. அந்த பார்ட்டி வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே வந்து யார் வந்து பாட்டு பாடுவாங்கன்னா ஃப்ரெஞ்ச் மார்ச்சிங் சாங்ஸை வந்து அங்கே வந்து சிங் பண்ணுவாங்க அந்த ஹார்பரில். அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து முன்னாடி போய் நின்றுட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த சாங்க்கு தகுந்த மாதிரி எல்லாரும் டான்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. வில்லோனா வந்து அவன் வந்து ஆல்ரெடி ஒரு பியானிஸ்ட். அவன் வந்து பியானோ வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜிம்மி என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப லவுடாக வந்து கிளாப் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அவன் மட்டுன்னு ஜாலியாக இருப்பான். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து ப்ளே பண்ணலாம், கார்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவன் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். ஒரு மயக்கமான ஒரு நிலைமையில் இருப்பான் ஜிம்மி வந்து போய் ப்ளே பண்ண ஆரம்பித்ததும் அவன் வந்து கேம் விளையாட ஆரம்பித்ததுமே கொஞ்ச நேரத்துலேயே அவன் எல்லா கேம்லேயும் வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருப்பான் அவனோட மணியை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தோத்துட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி ஆகி போய் அவன் வந்து அந்த கேமை விட்டு வெளியே வந்துடுவான். அதுக்கு அடுத்து அந்த கேமை விட்டு வெளியே வந்ததும் அந்த கேமில் ரோத் தான் வந்து அந்த கேமை வந்து வின் பண்ணி அவன் தான் சாம்பியன் ஆவான். இதில் வந்து ஜிம்மியை விடவே வந்து ரொம்ப மணி லாஸ் பண்ணது யாருன்னா ஃபேர்லி தான் வந்து ரொம்ப லாஸ் பண்ணியிருப்பான். ஆனால் ஜிம்மி வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும், அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால அவன் வந்து அந்த நம்ம லாஸ் பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவனோட மைண்ட் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து வில்லோனா வந்து அந்த பார்ட்டி இதுக்குள்ளே சென்ட்ராகி என்ட்ராகி டே பிரேக் கம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பார்ட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது லிசனர்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்டோரி வேணுன்னா கமெண்ட்டில் போய் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.